மலையாள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் தொகுப்பாளராக பணி செய்து 2006 அவுட் ஆஃப் சிலபஸ் என்ற மலையாள படத்தின் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் பார்வதி. 2008 அசரவைக்கும் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி பூ அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் ரசிகர்களுக்கும் இவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் மரியான், உத்தமவிலன் என கவனம் ஈர்த்தாங்க. என்னுடைய மொய்தீன், சார்லி, பெங்களூர் டேஸ், உயரே, வைரஸ் மற்றும் டேக் ஆஃப் என வித்தியாசமான சவால் நிறைந்த கதாபாத்திரங்கள் மூலமாக ரசிகர்களுடைய மதிப்பை பெற்றாங்க. பெண் உரிமை, அரசியல், சமத்துவம் என மனசில் பட்டதை துணிச்சலாக பேசக்கூடியவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்தும் சமீபத்தில் மனம் திறந்து பேசியிருக்காங்க. பிரபல பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய பார்வதி காதலில் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் டேட்டிங் ஆப் பயன்படுத்துவது குறித்தும் அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டிங் ஆப்பில் அக்கௌண்ட் நான் வச்சிருக்கேன், அவ்வப்போது அதில் நல்ல பசங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பேன். ஆனால் இது போன்ற டேட்டிங் ஆப்பில் காதல் செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பழகி தானாக நடக்கக்கூடிய காதல் தான் எனக்கு பிடிக்கும். என்னுடைய சினிமா துறையிலேயே நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு பையனை காதலிச்சேன். காதலில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னுடைய முன்கோபம் தான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் பயங்கரமாக கோபப்படுவேன். கடும் கோபம் வரும். அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் என்னுடைய காதலே உடைஞ்சு போனது. நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ அதே பையனை பார்த்து பேசி இப்போ 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருக்கும். இனி மறுபடியும் ஒருத்தரை காதலிக்கணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த முடிவை ரொம்பவே மிகச்சரியாக யோசித்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதல் வாழ்க்கை குறித்து வெளிப்படையாகவே மனம் திறந்து பேசியிருக்காங்க பார்வதி.